enlighten class. நம்ம டெய்லி யூசேஜுக்கு வரக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன சென்டென்சஸ் இங்கிலீஷில் அது 3 வேர்ட்ஸில் வரும். அந்த மாதிரி சென்டென்சஸாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோஸ் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன பாரு. லுக் அட் மீ. லுக் அட் மீ. என் பைய பாரு. see my bag. see my bag. என்னோட வா. come with me. come with me. கம்னா வா, with me அப்படிங்கிறது என்னுடன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ப்ரிப்போசிஷன் வித் வந்து ப்ரனவுன் கூட வரையல, அதாவது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் கூட வரையல. என்னுடன். வித் ஹெர்னா அவளுடன், வித் ஹிம்னா அவனுடன், அந்த மாதிரி அர்த்தம் வரும். எனக்கு மாம்பழங்கள் பிடிக்கும். ஐ லைக் மேங்கோஸ். ஐ லைக் மேங்கோஸ். ஐன்றது நான், இங்கே எனக்குன்னு வரும். லைக் அப்படின்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு வேர்பு. மேங்கோஸ் மாம்பழங்கள் ப்ளூரலில் இங்கே இருக்குது. நாம் இங்கே வாழ்கிறோம். we live here. we live here. வீனா நாங்கள், நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரனவுன், சப்ஜெக்ட் ப்ரனவுன். லிவ்னா வேர்பு, வாழ்க்கை, வாழ்கிறோம் அப்படின்ற அர்த்தம் வரும் இங்கே. ஹியர் அப்படின்றது இங்கே, இது ஒரு ஆப்ஜெக்ட். அவர் உயரமானவர். he is tall. he is tall. ஹீனா அவர், இஸ் ஒரு பி வேர்ப். உயரமாக இருக்கார், இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் கொடுக்குது. டால் அப்படின்றது உயரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். நான் 3 சாப்பிட்டேன். I ate 3. I ate 3. ஐ நான், ஏட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஈட். ஈட்டோடைய பாஸ்ட், சாப்பிட்டேன் அப்படின்னு முடிந்த காலத்தில் வந்திருக்கு. 3 அப்படின்றது 3ன்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். அது உள்ளே இருந்தது. that was in. that was in. that அப்படின்றது அது அப்படின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன். இது ஏதாவது ஒரு பொருளை குறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ், நாய், பூனை, அந்த மாதிரி இதை குறிக்கலாம். வாஸ்ன்றது ஒரு பாஸ்ட் பி வேர்ப். இருந்தது அப்படின்னு பாஸ்டில் இருக்கனால வாஸ் வந்திருக்கு. இன் அப்படின்றது உள்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். இதுவே அது வெளியே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு that was out. that was out. that அது was be verb, past be verb. outன்றது வெளியே அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போது வீட்டிற்கு ஓடுங்கள், இல்லைன்னா இப்போ வீட்டுக்கு போங்க, வீட்டிற்கு செல்லுங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில். run home now. run home now or go home now. go home now. அவள் பியானோ வாசிக்கிறாள். she plays piano. she plays piano. she அப்படின்றது ஒரு ப்ரனவுன், அவள்ன்ற அர்த்தம் தரும். பிளேஸ் அப்படின்றது வாசிக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. பியானோ அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஒரு நவுன். என் அதிர்ஷ்டம் தான். ஜஸ்ட் மை லக். ஜஸ்ட் மை லக். நான் அங்கே உட்காந்தேன். ஐ சாட் தேர். ஐ சாட் தேர். ஐன்றது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ப்ரனவுன். சாட் அப்படின்றது சிட்டோடைய பாஸ்ட் ஃபார்ம், உட்கார்ந்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு, முடிந்த காலத்தில் வந்திருக்கு. தேர் அப்படின்றது அங்கே, இது ஒரு ஆப்ஜெக்ட். அது குண்டா இருக்கு. இட் இஸ் ஃபேட். இட் இஸ் ஃபேட் ஆர் இட் இஸ் ஸ்டவுட். இட் இஸ் ஸ்டவுட். நாங்கள் நேர்மறையாக இருக்கிறோம். வி ஆர் பாசிட்டிவ். வி ஆர் பாசிட்டிவ். வீன்றது நாங்கள், இது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஆர் அப்படின்றது இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் பி வேர்ப். இங்கே வீன்றது ப்ளூரல் அப்படின்றதுனால ஆர் வந்திருக்கு. பாசிட்டிவ் அப்படின்றது நேர்மறையாக யோசிக்கிறது, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ வி வந்து சப்ஜெக்ட், ஆர் வேர்பு, பாசிட்டிவ் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா இங்கே சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கு. நாங்கள் கடினமாக உழைக்கிறோம். வி ஒர்க் ஹார்ட். வி ஒர்க் ஹார்ட். வீன்றது நாங்கள், அது ஒரு ப்ரனவுன், சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஒர்க் அப்படின்றது உழைக்கிறது, வேர்பு. ஹார்ட்னா கடினமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வர்ப். நாங்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கிறோம். we encourage others. we encourage others. we நாங்கள், encourage verb ஊக்குவிக்கிறது.
அதர்ஸ் அப்படின்றது மற்றவர்களை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட். வி சப்ஜெக்ட், என்கரேஜ் verb, அதர்ஸ் ஆப்ஜெக்ட். SVO பேட்டர்னில் இருக்கு. நாங்கள் நேர்மையானவர்கள். we are honest. we are honest. weன்றது நாங்கள், அது ஒரு சப்ஜெக்ட் pronoun. ஆர்ன்றது verb. honest அப்படின்றது நேர்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு adjective. we subject, are verb, honest complement. SVC பேட்டர்னில் இருக்கு. நாம் மற்றவர்களை கவனிக்கிறோம். we listen others. we listen others. we நாம், listen அப்படின்றது கவனிக்கிறது, இது ஒரு verb. others அப்படின்றது மற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு noun தான். we subject, listen verb, others வந்து object. SVO pattern. நாங்கள் அன்பாக இருக்கிறோம். we are kind. we are kind. என்னால் வாசிக்க முடியும். I can read. I can read. இங்கே ஐன்றது என்னால் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். கேன் அப்படின்றது மாடல் verb, ரீடுன்றது மெயின் verb. முடியும், என்னால் வாசிக்க முடியும், வாசிக்க முடியும் அப்படின்றது கேன் ரீட் அர்த்தம் கொடுக்குது. இது ரெண்டுமே சேர்த்து verb. ஏன்னா கேன் வந்து ஒரு மாடல் verb, ரீடுன்றது மெயின் verb. ஸோ இங்கே வந்து SV பேட்டர்னில் இருக்கு. IS சப்ஜெக்ட், கேன் ரீடு verb. SV பேட்டர்னில் இருக்கு. என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. I can understand. I can understand. ஐன்றது சப்ஜெக்ட், கேன்ன்றது மாடல் verb, அண்டர்ஸ்டாண்ட் வந்து புரிந்து கொள்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மெயின் verb. ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், கேன் அண்டர்ஸ்டாண்ட் verb. இதுவும் SV பேட்டர்ன். என்னால் பாட முடியும். I can sing. I can sing. இங்கே I சப்ஜெக்ட், can sing வந்து verb. SV பேட்டர்ன். என்னால் எழுத முடியும். I can write. I can write. இங்கே I சப்ஜெக்ட், can write அப்படின்றது verb. SV பேட்டர்ன். என்னால் கற்பிக்க முடியும். I can teach. I can teach. Again SV pattern. என்னால் கற்றுக்கொள்ள முடியும். I can learn. I can learn. இது ஒரு SV pattern. காற்று வீசுகிறது. It is windy. It is windy. ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு It is sunny. It is sunny. மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு It is cloudy. It is cloudy. மழை பெய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு It is raining. It is raining. நீங்கள் வேலை செய்கிறீர்களா? Do you work? Do you work? அதை நன்றாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு Do it well. Do it well. Do அப்படின்றது செய்கிறது, செய்ன்னு சொல்றது. இட்டு வந்து அதை, வெல்னா நன்றாக. இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா do அப்படின்ற வேர்ப்ல ஆரம்பிச்சிருக்கு. I hope this helps you and thanks for watching.